ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிவைன் மேஜிக். இன்றைக்கி பிரபஞ்சம் காட்ட போகிற புதிய பாதை என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கடவுளோட ஆசீர்வாதத்தோட, யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பைல் இந்த ப்ளூ கலர் ஸ்டோன், செகண்ட் பைல் இந்த ப்ரௌன் கலர் ஸ்டோன். கண்ணை மூடி உங்களுக்கு எந்த பைல் சூட் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ எம் அஸ்ட்ராலஜர், batch flower therapist and internationally certified tarot card reader, trauma informed tarot manifestation coach. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலோ இல்லை டேரோட் கார்டு பார்க்கணும் அப்படின்னாலோ அதுக்கு ஏற்ற ஹீலிங் வேணும், பேட்ச் மலர் தீர்வுகள் வேணும்னாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது பைல் 1 ப்ளூ கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கான ரீடிங்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஏஞ்சல் மெசேஜஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க, இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, 3 மெசேஜ் எடுத்திருக்கோம். ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார்டே சக்ரா கிளியரிங் வந்திருக்கு, அண்ட் கம்ஃபர்ட் வந்திருக்கு, அண்ட் டிவைன் ஆர்டர் வந்திருக்கு. இதில் சில பேர் சக்ரா கிளியரிங் வந்திருக்கனால ஏதோ ஒரு ஹீலிங் தேவைப்படுது உங்களுக்கு. அது பழைய விஷயமாக இருக்கலாம், இல்லை பழைய எமோஷ்னல் விஷயங்களுக்கான ஹீலிங்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் பாஸ்ட்டில் சைல்டுஹுட் ட்ராமாவோ இல்லை ஏதோ ஒன்று விஷயம் உங்களை பாஸ்ட்டு விஷயங்களில் ஹெல்டப் ஆகிருக்க மாதிரி இருக்கீங்க. பாஸ்ட்டு விஷயங்கள்னு சொல்கிறேன், கார்டே அப்படி வருது. ஓகே, 6 ஆஃப் கப்ஸ் வருது. அப்போது பாஸ்ட்டு விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயங்களில் நீங்கள் நினச்சிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த பழைய விஷயங்கள்லேருந்து வெளியே வரணுன்னா ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள், ஏதோ ஒரு யோகா மெத்தட்ஸோ இல்லை எங்களை மாதிரி ஹீலர்ஸ் கிட்ட என்ன பண்ணலான்னு ஒரு வெரிஃபிகேஷன் கேட்டு ஒரு ஹீலிங் செஷன் எடுத்து உங்களை நீங்கள் சக்ராஸை கிளியர் பண்ணிக்கோங்க. அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்டு 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ரிவர்ஸில் 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. அப்போ அது கன்ஃபார்ம் பண்ணுது ஏதோ ஒரு பழைய விஷயங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது. அந்த பழைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் இந்த புதிய பாதைக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா அந்த ஹீல் பண்ணிக்கிட்டு கம்ஃபர்ட், அதாவது ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதை வெளியில் அதை ஹீல் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். மெஜிஷியன் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கான விஷயங்கள் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான பவர் உங்கள்கிட்டயே இருக்குது. புதிய பிகினிங்ஸ் நிறையா இருக்குது. அதை நீங்கள் உங்களுக்குள்ளே ஹீல் பண்ணிக்கும் போது நீங்களே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி டிவைன் ஆர்டர், நீங்கள் ஹீல் பண்ணிக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்க பவரை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே உங்கள் இன்னர் கான்ஷியஸ்னஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்றது தான் நல்லது. நிறைய பேருக்கு இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எமோஷ்னலாக சில விஷயங்கள் இன்னும் ஹீல் ஆகாமல் இருக்கீங்க. அதாவது நான் சொல்கிறது ரிலேஷன்ஷிப் விஷயத்துலையாக இருக்கலாம், இல்லை மணி விஷயமாக, கேரியர் சம்மந்தமான விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப பாஸ்ட்டில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாடத்தை அந்த பாடம் கற்றுக்கிட்ட விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் பழசில் நடந்ததை ஹீலாகி வெளியில் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பவரையும் டூல்ஸையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை தெளிவாக நீங்கள் ஸ்டெப் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கான சக்ஸஸ் கிளியராக வருங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. உங்களுக்குள்ளேயே நிறைய பவர்ஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே ஹீலிங் பண்ணிக்கிட்டு வெளியில் வரும்போது தான் அதிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். அப்போது உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, என்ன பவர் இருக்குது, பாஸ்ட்டு விஷயங்கள் எதில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்றதை தெளிவாக டீகோட் பண்ணுங்கள். அதிலேருந்து வெளியில் வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு தான் இந்த கார்டு காட்டுறாங்க. ஓகே,
பைல் 1க்கான ரீடிங் முடிஞ்சிருச்சு. பைல் 2க்கான ரீடிங் பார்ப்போம். இந்த ப்ரௌன் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். உங்களோட குலதெய்வம் அண்ட் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த எனர்ஜிஸோடு கனெக்ட் ஆகுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்ன வருதுங்கிறத பார்ப்போம். வாழ்க்கையில் சில விஷயங்களில் நம்ம முடிவெடுக்கும் போது ஒரு கிளாரிட்டி வேணும். அந்த கிளாரிட்டி வேணும்னா நமக்கு குலதெய்வத்தோடையும் இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகமும் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கு எப்போவுமே ஸ்பிரிச்சுவலாக கனெக்டடாக இருக்க பாருங்கள். வாவ், செகண்ட் பைல் ஃபஸ்ட்டு கார்டு விக்ட்ரி வந்துருச்சு. செகண்ட் கார்டு பேஷன்ஸ் அண்ட் தேர்ட் கார்டு இஸ் ஏஞ்சல் தெரப்பி. ஏஞ்சல்ஸே உங்கள் கூட இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பொறுமை வேணும். எதுக்கு அந்த பொறுமை வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஏஞ்சல்ஸே உங்கள் கூட இருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுறேன், ஆனால் சில விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பொறுமையாக ஒரு விஷயத்தை அணுகி அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்கிறாங்க. இதில் பொறுமைங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, சில பேருக்கு சில லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கலாம். ஒருவேளை இது நமக்கு லிமிட்டிங் பிலீஃப்ஸ். எஸ், பேஜ் ஆஃப் கார்டு தானாகவே திரும்பிடுச்சு. பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ். அதான் பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட கேரியர் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸ் வச்சுருக்கீங்க. வாவ், ஏஞ்சல்ஸோட ஆசீர்வாதமும் இருக்குது, முன்னோர்களோட ஆசீர்வாதம் மற்றும் டிவைனோட ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அது அப்படி இல்லை. நிச்சயமாக அதுக்குரிய ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க தான் போகுது. அது விக்ட்ரின்னு சொல்லி ஃபஸ்ட்டே அவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அந்த விஷயங்களில் எந்த ஒரு ஆணி வேரில் என்ன ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள். அண்ட் இதில் நிறையா பேருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பறந்து விரிந்த ஒரு மனப்பான்மை வேணும் அப்படிங்கிறது சொல்கிறது மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கலாம். தொழிலை விரிவுபடுத்துகிறதா இருக்கலாம், இல்லை உங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் அடுத்த படிநிலை அடையிறதா இருக்கலாம், நீங்கள் உங்களோட அடுத்த கட்டத்தோட ஹையர் வெர்ஷனுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருக்கலாம், கெரியர் க்ரோத்தாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகிறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் லிமிட்டிங் பிலீஃப்ஸை விட்டுடுங்க. அது உங்களுக்கு உதவாது. உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, முன்னோர்களோட ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, சூப்பராக உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. வெற்றி நிச்சயங்கிறத கிளியராக சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு கார்ட்லேயே. நீங்கள் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள் உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கையில் நிறைய திறமைகள் இருக்குது. உலகமே உங்கள் முன்னாடி பறந்து விரிஞ்சு கிடக்குது. அதில் எதை எடுத்துக்கிட்டு போனால் உங்களுக்கான வெற்றி பாதை கிளியராக தென்படுங்கிறத கிளியராக டீகோட் பண்ணுங்கள். அதுக்கு ஏதாவது ஹீலிங் தேவைப்படுதுன்னா எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி பொறுமையாக ஒரு விஷயத்தை கையாண்டால் அதுக்கான பிரதிபலன் நமக்கு கிளியராக கிடைக்குங்கிறத நல்லா யோசித்து செயல்படுங்க. ஏன்னா இதில் நீங்கள் எடுக்க போகிற ஸ்டெப்ஸு தான் ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் நம்பணும், உங்களோட ஹையர் செல்ஃபை நீங்கள் நம்பணுங்கிறது தான் இங்கே கார்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி நிறைய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பெரிய எக்ஸ்பேன்ஷன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களோட லிமிட்டிங் பிலீஃப்ஸை விட்டு ஹீலாகி நீங்கள் வெளியில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன் இதில் பொறுமைங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸோ இல்லை ஏதோ ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸோ உங்களை தடுக்க நினைக்குது. அதை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் ஏஞ்சல்ஸை நம்பி செயல்படுங்க. எல்லாம் வெற்றியே நடக்கும். தேங்க்யூ.